விக்கிரமாதித்த கதை 46. மூன்றாவது தடவையும் பேசாமலந்தையை பேச வைக்க எண்ணமிட்ட விக்கிரமாதித்தன் தந்திரமாக வேதாளத்தை அழைத்து பேசாமலந்தை போர்த்தியிலிருந்த மேலாடையின் மீது பிரயோகித்து, மேலாடையே உன் எஜ்மானிதான், என்னிடம் பேசமாட்டாள். அவளை அலங்கரிக்கும் நீ என்னிடம் வாய் திறந்து பேசலாகாதா? விடியா பொழுதை விடிய வைக்க நீயாவது வேடிக்கையான ஒரு கதை சொல் என்றான். அதற்கு மேலாடே, ஐயா, நான் பஞ்சாகி நூலாகி பாவாகி துணியாகிப் பட்ட கதை போதாதா? என் மீது வினோதமான சாயங்களேற்றி போச்சரட்டில் புனைந்த ஜரிகை செண்டுகளால் அலங்காரம் செய்து உத்திரியமென்றும் தாவணி என்றும் மேலாடை என்றும் பெரிதாக பெயர் வைத்து ஒரு பெண்ணல்லவா மூச்சு முட்டும்படி என்னை முக்காடாக இறக்கிப் போர்த்திக் கொண்டிருக்கிறாள். இந்த நிலையில் நான் எந்தக் கதையைத்தான் சொல்ல முடியும் என்று மேலாடே சொன்னதும் பேசாமலந்தைக்கு தூக்கி வாரிப் போட்டது. அவளுடைய உடம்பெல்லாம் வெலவெலவென ஆடியது. மேனி எங்கும் வியர்த்துக் கொட்டியது. பாம்பைக் கண்டு பதறி விழுந்தவளுக்கு கட்டிய புடவையே பாம்பாக மாறினால் எவ்விதம் பொறி கலங்கித் துடிப்பாளோ அவ்விதம் அஞ்சித் துடித்துச் சட்டென்று மேலாடையே தூக்கி விக்கிரமாதித்தனின் எதிரே இருவருடைய கட்டில்களுக்கும் மத்தியில் வீசினாள். பிறகு வெட்கிப் போய் இரு கைகளையும் கட்டிக் கொண்டு கூனிக் குறுகிக் கூச்சத்துடன் உட்கார்ந்திருந்தாள். விக்கிரமாதித்தன் புன்சிரிப்புடன் கீழே கிடக்கும் மேலாடையை நோக்கி உத்தரியம் என்றும் மேலாடை என்றும் பெருமையான பெயர் பெற்று பெறுதற்குரிய பேசாமலந்தையின் பேரிழில் திருமேனியை தழுவும் பெருமை பெற்ற தாவணியே, உன் எஜமானி உனக்காக மனமிறங்கி உன்னை விடுதலை செய்துவிட்டாள். இனி மேலாவது மூச்சு வாங்கி சிரமமின்றி வினோதமான கதை ஒன்று சொல் என்றான். அதன் மேல் மேலாடையும் கதை சொல்லத் தொடங்கியது. மேலாடை சொன்ன 4 திருடர்கள் கதை. குந்தள நகரத்தை கோயிலவர்மன் என்ற ஓர் அரசன், கோலாகலன் என்கிற தன் மந்திரியுடன் அரசாண்டு வந்த காலத்தில் தலைநகருக்கு இருக்காத தூரத்தில் மாதகிபுரம் என்ற சிற்றூரில் கார்த்திகேயன் என்ற ஒரு பக்காத் திருடன் இருந்தான். அவனுக்கு முழுத்திருடன், முக்காத்திருடன், அரை திருடன், கால் திருடன் என 4 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு நாள் பக்காத் திருடன் தனது 4 புத்திரர்களின் திறமையை சோதிக்க விரும்பி முதலில் கால் திருடனான தன் கடைசி குமாரனைக் கூப்பிட்டு, மகனே, இன்றைய தினம் உன் திருட்டு சாமர்த்தியத்தைச் சோதித்துப் பார்க்கப் போகிறேன். நீ எந்த அளவில் தொழிலில் தேர்ச்சி அடைந்திருக்கிறாயென்பதை இதில் காட்ட வேண்டும். நீ குத்தள நகரத்திற்குச் சென்று பட்டப்பகலில் திருடிக்கொண்டு சூரியன் அஸ்தமிக்கும் முன்பாக திரும்பி வந்துவிட வேண்டும் என்றான். கால்திருடன் கதை. கடைசி புத்திரன் தன் சாமர்த்தியத்தைக் காட்டக் கிளம்பினான். முதலில் ஓர் ஓட்டாஞ்சொல்லியே 1 ரூபாய் போல் வட்ட வடிவமாயுடைத்து துணியில் முடித்து தோளில் போட்டுக் கொண்டு சென்றான். குந்தனபுரத்தை அடைந்ததும் அவன் ஒரு நாவிதனின் வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது நாவிதன் தன் குடியானவனுக்கு முகஷவரம் செய்து கொண்டிருந்தான். அதற்கு கூலியாக அந்த நாவிதன் ஒரணா வாங்குவது வழக்கம். அவனிடம் கால் திருடன், நான் அவசரமாய் போக வேண்டும். எனக்கு முதலில் கிருதா மீசை முதலானவைகளை வெட்டி சுத்தமாக முகஷவரம் செய்துவிடு, உனக்கு 4 ரூபாய் தருகிறேன் என்றான். ஒரணா வேலைக்கு 4 கிடைப்பது கண்டு பேராசை கொண்ட நாவிதன் குடியானவனைக் கெஞ்சிக் கூத்தாடி இன்னொரு மனையில் உட்காரும்படி ஒதுக்கி வைத்துவிட்டு வெகுபாடுபட்டு கால் திருடனின் கிருதா மீசையெல்லாம் வெட்டிச் சுத்தமாக முகஷவரம் செய்துவிட்டான். அப்போது கால் திருடன் தன் துணியில் முடித்து வைத்திருந்த ஓட்டாஞ்சொல்லியைக் காட்டி, என்னிடம் 1 ரூபாயாக இருக்கிறது, கூலி போக மிச்சம் 3/4 ரூபாயைக் கொடுப்பாயா என்றான். நாவிதன் சில்லறை கிடையாதென்று தெரிவிக்கவே, தன்னுடன் கடைக்கு வந்தால் மாற்றித் தருகிறேன் என்று அவனைக் கூப்பிட்டான். பாதி ஷவரத்தில் குடியானவனை விட்டுவிட்டு எவ்விதம் செல்வதென எண்ணிய நாவிதன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த தன்னுடைய 5 வயது மகனை கால் திருடனுடன் அனுப்பி வைத்தான். கால் திருடன் அந்த பையனை அழைத்துக் கொண்டு ஒரு ஜவுளி கடைக்குச் சென்றான். அவனுடைய சுத்தமான முகஷவரத்தை பார்த்த ஜவுளிக்கடைச் செட்டியார் அவனை யோக்கியன் என்றும் ஒரு பெரிய மனிதன் என்றும் மதிப்பிட்டு தம்முடைய விலையுயர்ந்த ஜவுளிகளையெல்லாம் எடுத்து பரப்பிக் காண்பித்தார்.
கால் திருடனோ ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பட்டுச்சேலை முதலான ஜவுளிகளை எடுத்து மூட்டையாக கட்டிக் கொண்டு செட்டியாரே, இவ்வூரை எடுத்த குளத்தங்கரையில் என் மனைவி, குடும்பத்தாரெல்லாம் வண்டியில் வந்து இறங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தமான சரக்குகளை எடுத்துக்கொண்டு அவற்றிற்குரிய பணத்தையும் பிடிக்காத சரக்குகளையும் தருகிறேன். நீராவது உமது ஆட்களாவது என்னுடன் வாரும் என்று சொல்ல, அத்தருணம் கடையில் ஆட்கள் இல்லாததால் செட்டியார் யோசனை செய்தார். அதற்குள் கால் திருடன் செட்டியாரே, தயக்கம் வேண்டாம். இந்த குழந்தை இங்கேயே வசம் இருக்கட்டும். சிறிது நேரத்தில் பணத்துடனும் பிடிக்காத சரக்குகளுடனும் திரும்பி வந்து விடுகிறேன் என்றான் சொன்னான். கடைக்காரரும் சரக்குகளுக்கு பதில் அவனுடைய குழந்தை ஈடாயிருக்கிறதென்று எண்ணி, நாவிதனின் பிள்ளையை பிணையாக வைத்துக்கொண்டு ஜவுளிகளை கொடுத்து கால் திருடனை அனுப்பிவிட்டார். ஜவுளிகளுடன் கால் திருடன் ஓட்டமும் நடையுமாக கிளம்பி சூரிய அஸ்தமனத்திற்குள் தன் தகப்பனான பக்காத்திருடனிடம் சென்று ஜவுளி மூட்டையை காண்பித்தான். புத்திரன் திறமையைக் கண்டு தகப்பனும் பலே திருடா என்று புகழ்ந்தான். அந்தச் சமயம் ஜவுளிக்கடை செட்டியாரோ வெகுநேரமாகியும் ஜவுளி மூட்டையுடன் சென்றவனைக் காணோமே என்று கலங்கி தம்மிடம் ஈடாகவுள்ள குழந்தையை நோக்கி, உன் தகப்பன எங்கே என்று கேட்டார். அதற்கு அந்த குழந்தை, என் தந்தை ஷவரம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லியது. திருட்டுப் பயல் மகன் பரிகாசம் செய்கிறானே என்று கோபங்கொண்ட செட்டியார், அந்த பிள்ளை ஓடினாலும் ஓடிவிடுமெனப் பயந்து அதைப் பிடித்து கயிற்றால் தூணில் கட்டி வைத்தார். அதனால் நாவிதரின் குழந்தை நாவறண்டு போகுமளவு வீரென்று கத்திக் கொண்டிருந்தது. அச்சமயம் சில்லறை வாங்கச் சென்ற தன் மகனை இன்னும் காணவில்லையே என்று நாவிதன் தேடிக் கொண்டு கடை தெருவிற்கு வந்தான். ஜவுளிக்கடையிலே தன் பிள்ளை தூணில் கட்டி போடப்பட்டு துடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு ஆத்திரத்துடன் துள்ளி, யார் இந்த பிள்ளையே தூணில் கட்டிப் போட்ட கயவன் என்று செட்டியாரிடம் சண்டைக்குச் சென்றான். செட்டியாரும் தம் ஜவுளிகள் திருட்டுப்போன வயிற்றெரிச்சலில் வந்த சண்டையை விடாமல், யாரடா நீ, இந்த களவாணி பயல் மகனுக்கு பரிந்து பேச வந்த களவாணி பயல் என்று திட்டினார். இருவரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டு அடிதடி சண்டையில் இறங்கி விடவே தெருவெங்கும் கும்பல் கூடி குழப்பம் ஏற்பட்டு ஜாதிச் சண்டையாக மாறத் தொடங்கியது. அதனால் அரசாங்கச் சேவகர்கள் அங்கே பாய்ந்து வந்து ஜவுளிக்கடை செட்டியாரையும் நாவிதனையும் கைது செய்து பிடித்துக் கொண்டு போய் அரசனிடம் விட்டனர். வழக்கை விசாரித்த நீதி நெறி மன்னனோ கடைக்காரன் ஏமாந்ததற்கு நாவிதரின் பிள்ளை காரணமல்ல என்று தீர்ப்பளித்தான். செட்டியார் தம்முடைய ஜவுளிகள் திருடுபோனதை நினைத்து அழுது கொண்டும், நாவிதன் தன் கூலி பறிபோனதையும் தன் பிள்ளை தூணிலே கட்டப்பட்டு அழுததையும் நினைத்து அழுது கொண்டும் போனார்கள். அவர்கள் போனதும் கோயிலவர்ம மகாராஜனும் கோலாகல மந்திரியும் வெகுநேரம் மந்திராலோசனை நடத்திவிட்டு ஊர்காவல் புரியும் தலையாரிகளின் தலைவனைக் கூப்பிட்டு, பட்டப்பகலிலேயே இப்பேற்பட்ட திருட்டுத்தனம் செய்தவன் இன்றிரவு திருடுவான், அவனை நீ பிடித்துக் கொடுக்க வேண்டும், இல்லையெனில் உனக்கு தண்டனை தப்பாது என்று கடுமையான கட்டளை பிறப்பித்தார்கள். அன்றிரவு பக்காத்திருடனான கார்த்திகேயன் தனது 3வது குமாரனான அரைத்திருடனை அழைப்பித்து, என் வம்சம் தழைக்க வந்த மகனே, இன்றிரவு உன் தொழில் திறமையை பரிசோதிக்கப் போகிறேன். இன்றிரவு நீ குந்தள நகரம் சென்று அபாரமான திருட்டு ஒன்றை நடத்திவிட்டு வரவேண்டும் என்றான். நன்றி, வணக்கம். கதை தொடரும்.